இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ரிசோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி. ஸோ கடல் எல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டல் கார்ட்ஸ், நேவி, மீனவர்கள் இவங்கெல்லாம் வந்து பல வருடங்களாக நம்ம வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் கடல் மற்றும் கடல் சார்ந்த உயிரினங்களையும் பாதுகாத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கடல் சார்ந்த அத்துணை உழைப்பாளர்களையும் கௌரவிக்கும் விதமாக இன்டர்நேஷனல் டே ஆஃப் சீஃபேரர் தான் இன்னைக்கு கொண்டாடப்படுறாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யுகம் கனெக்ட். பிரேக்ஃபாஸ்ட் டைம் வேற வந்துருச்சு. எனக்கு எனர்ஜி லோ ஆகிட்டே இருக்கு. இப்போ நான் வந்து என்னன்னு சொல்றது, நான் பிரச்சனையே வேணாம். உங்க பசியை இன்னும் தோன்ற விதமா இன்னைக்கு கிருத்திகாஸ் கிச்சன்ல நம்ம கிருத்திகா ராதாகிருஷ்ணன் மேம் செஞ்சு காமிக்க போறாங்க. வாங்க நேயர்களே பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு அமேசிங்கான ஒரு டிஷ். இது வந்து மசாலா பரிட்டோஸ். ஸோ இது வந்து நம்ம சவுத் இண்டியன் மெக்சிகன் பரிட்டோஸை வந்து ஒரு சவுத் இண்டியன் ட்விஸ்ட் கொடுத்து எப்படி நம்ம அதை ஈஸியாக நம்மளோட லைஃப்பில் ஒரு வெரைட்டி கொண்டு வரதுக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து நிறைய இருக்குது. பட் ஆனால் வெரி வெரி சிம்பிள் தான். கொஞ்சம் கொஞ்சம் ஆஃப் எவ்ரி திங். அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. லெமன், பச்சை மிளகா, வெங்காயம், சோயா சங்க்ஸ், பாயில்டு கேரட், பாயில்டு பீன்ஸ், இஞ்சி பூண்டு விழுது, வெங்காய விழுது, தக்காளி விழுது, மயோனீஸ், டோஃபு, சிவப்பு மிளகாத்தூள். பாயில்டாக இருக்கக்கூடியது என்னென்னு சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பாயில்டு பீன்ஸ், பாயில்டு கேரட் அது தனியாக. பாக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி செக்மெண்டடாக ஏன் எடுத்திருக்கேன்னா, நான் வந்து எல்லாமே கொஞ்சம் தான் இல்லையா, இது ஒன்றுத்துக்கும் தனித்தனி பாத்திரம்னா அட் த சேம் டைம் ஒரே பாத்திரத்துலேயே நீங்கள் எல்லாமே இப்போ நம்ம மசாலா வதக்கிட்டு அதுலேயே பண்ண முடியாது. அதனால வந்து நம்ம ஒரு பேன் ஒன்று, பட் ஆனால் வந்து ஆக்டிவிட்டீஸ் 3 பண்ணலாம் இதில். அதான். ஸோ இப்போ முதல்ல வந்து இந்த மாதிரி பச்சை மிளகாவை வந்து எடுத்து, கொஞ்சம் லெஸ் ஸ்பைசி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்பைஸியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அது. இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. இன்னொரு சைடில் வந்து நான் இந்த டோஃபுவை இப்படி நான் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணிடுறேன். பன்னீர் வேணுனாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மசாலா சோயா சங்க்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த பார்ட்டில் வந்து வெங்காயம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க. அது ஒரு பரிட்டோக்கு இவ்வளோ தான் வேணும். ஸோ இது பரிட்டோன்னு சொல்கிறேனே, என்னது அது அப்படின்னு நீங்களாம் யோசனை பண்ணுவீங்க. இப்போ வந்து இந்த மாதிரி இந்த டார்ட்டிலா ரேப். ஓகே, ஒன் மோர் நியூ வேர்ட். டார்ட்டியாங்கிறது வந்து இது டார்ட்டிலா அப்படின்னு இருக்கும். பட் இது ப்ரொனவுன்ஸ் பண்ணி டார்ட்டியா அப்படின்னு பண்ணணும். இதெல்லாம் வந்து மெக்சிகன் ஃபுட்ஸ் இது. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ஒரு ரேப் பண்ண போகிறோம். பேசிக்கலாக வந்து இந்த மாதிரி வந்து இது வந்து டரம் வீட்டில் பண்ணினது. வேறு சின்ன வேரியேஷன் உள்ள வீட்டில் பண்ணினனால வந்து கோதுமையில் பண்ணினால அதுக்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இந்த பேக் வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து மைதா மாவில் ஒல்லியாக சப்பாத்தி மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா கோதுமை சப்பாத்தி வந்து சாஃப்டாக போடணுன்னா அதுவும் போட்டுக்கலாம். ஓகே. இப்போது இதை அப்படியே நீங்கள் பெரட்டி விட்டுக்கணும். நீங்கள் ஓகே. இப்போ நம்ம இந்த இதுக்குள்ளே தக்காளி விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த சோயா சங்க்ஸ் இதோட ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு ஆக்சுவலாக நான் வந்து ஒரு நல்ல பிரியாணி மசாலா பவுடர் எடுத்திருக்கேன். பிகாஸ் அது ஆக்சுவலாக பிரியாணி மசாலா பவுடர் மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபையிங் மசாலா எதுவுமே இல்லை. கொஞ்சோண்டு மிளகாத்தூள் டோஃபு மேலே,
டோஃபு உங்களுக்கு பிளெயினாக பிடிக்கும்னா பிளெயினாக வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் இந்த இதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் டோஃபு மேலே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் யுவர் சாய்ஸ். இப்போது நம்ம இந்த ரேப்பை வந்து இது வந்து ரெடிமேட், ஏற்கனவே இது வந்து பேக் ஆகி இந்த டாட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து குக்கான ரேப் தான். ஸோ நீங்கள் இதை அப்படியே எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ரேப்பில் இது வெந்துட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் மயோனீஸை தடவி வச்சுக்கலாம். அதில் மயோனீஸ் ஆக்சுவலாக கொஞ்சம் டேஸ்டியாக தான் இருக்கும், கொஞ்சம் கேலரி தான், பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே. நீங்கள் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்டியாக இருந்தால் தானே நம்ம சாப்பிட முடியும். இல்லைனா வீட்டில் இருக்க சாப்பாடை விட்டுட்டு நம்ம வெளியில் ஏதாவது டேஸ்டியராக இருக்கான்னு தான் நம்ம பார்ப்போம். இதை கொஞ்சம் நல்லா கலரி விட்டுட்டு இப்போ நம்ம எப்படி அசம்பிள் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இதை மாதிரி பீன்ஸ், ஓகே, இது வந்து வெந்த கேரட், வெந்த பீன்ஸ் எல்லாமே தான். உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. ஸோ இது ஈஸியாக நீங்கள் வந்து அப்படியே ஒரு டக்குன்னு பேசிக்கிட்டே இருந்துட்டு நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம். அதை அப்புறம் வெங்காயம், இப்போது அந்த பச்சை மிளகா வதக்கிட்டோம் இல்லையா, ஸோ அது மேலே நம்ம வந்து இந்த கொஞ்சம் லெமன் ஜூஸை ஆட் பண்ணிடலாம். இது ஆக்சுவலாக ஒரு குஜராத்தி பிக்கிள். அவங்க வந்து பச்சை மிளகாவை வந்து சப்பாத்தியோடையே சாப்பிடுவாங்க. எப்படின்னு நம்ம சாப்பிட்டு பார்த்தா காரமே இருக்காது. அப்புறம் எப்படின்னு நான் ஒரு தடவை நான் கேட்டேன் நான். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி மெத்தட் அப்படின்ட்டுன்னு சொன்னாங்க. ஈவன் கொஞ்சோண்டு வினிகர் கூட ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வினிகருக்கு பதிலாக தான் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து பல்காக பண்ணும்போது லெமன் ஒன்றா பிழிய முடியாது, ஆனால் வினிகரை டக்குன்னு போட்டுருவாங்க. அதை மஞ்சத்தூள் இல்லாத சமையல் உண்டாங்க, சொல்லுங்கள். இப்போ வந்து பச்சை மிளகாவுக்கு கொஞ்சமாக சால்ட், இந்த வெந்துட்டுருக்கிற சோயா சங்க்ஸுக்கு அண்ட் சோயா டோஃபுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சால்ட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த காய்கறியெல்லாம் வெந்திருக்கு இல்லையா, அந்த வெந்த காய்கறிக்கு கொஞ்சம் ஒரு ஆம்பப் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இது கொஞ்சம் நல்லா குக் ஆயிடுச்சுன்னா இதையும் சேர்த்து ட்ரை ஆகணும், ரொம்ப சாகியாக இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னா இதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதுவே உங்களுக்கு லஞ்ச் தான். நீங்கள் நியூட்ரிஷன் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இந்த ஒரு பரீட்டோவில் வந்துடும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சப்பாத்தி கார்போஹைட்ரேட், ஃபைபருக்கு உங்களுக்கு வெஜ்ஜீஸ் வந்துருச்சு, அப்புறம் ப்ரோட்டீனுக்கு உங்களுக்கு டோஃபும் இருக்குது, இந்த சோயா சங்க்ஸும் இருக்குது, ஃபேட்டுக்கு வந்து உங்களுக்கு ஆயில் வந்துருச்சு இதில். இப்போ இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை நல்லா டைட்டாக பேக் பண்ணிவிட்டு அப்படியே பேப்பரில் ரேப் பண்ணி அப்படியே ஒரு ரோல் மாதிரி எடுத்து நம்ம சாப்பிட்றலாம். அதை இப்போ நம்ம எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ we have made this recipe for you today. நாங்கள் tomorrow yet another ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் சந்திக்கிறோம். till then see you, bye, take care. நன்றி, வணக்கம். நான் நேற்று வந்து பயங்கரமாக ஃபேஷியல் பேக்லாம் வந்து போட்டு சரி கொஞ்சம் ஒரு புத்தம் பொலிவுடன் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கேன்னா அது எனி டிஃப்ரென்ஸ்? இந்த பொலிவு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2 நாள் தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்கள் அழகை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இன்டர்னலி நம்ம நிறைய ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். நம்ம முக அழகை என்ன மாதிரியான உணவுகள் எடுத்து மெயின்டைன் பண்ணணுன்றதை டாக்டர் உஷா நந்தினி இனியவை இன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு ஷேர் பண்ண போறாங்க. வாங்க நேயர்களே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ்,
PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியம்ப இன்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரோங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பெண்கள் என்கிட்ட கேட்டிருந்த விஷயம் என்னென்னா, டாக்டர் எனக்கு வந்து ஃபேஸ் வந்து அந்த பியூட்டி வந்து குறைஞ்ச மாதிரி இருக்குது, திடீர்னு வந்து இந்த PCOS பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, ஹார்மோன் பிரச்சனை எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினல் கலரே இல்லை, நான் ரொம்ப டேன் ஆகிட்டே போகிறேன் அப்படிங்கிற விஷயம்தான். ஸோ இந்த முக அழகை பாதுகாக்கக்கூடிய சத்துப்பொருள் என்ன, அது அடங்கிய உணவுப் பொருட்கள் என்ன, அதை நம்ம எதுக்காக என்ன விதத்தில் மேல் பூச்சாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ முக அழகை பாதுகாக்கக்கூடிய சத்து, இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா பியூட்டி மினரல் அப்படின்னே சொல்கிறோம். ஸோ பியூட்டி மினரல் அப்படின்னு ஏன் சொல்கிறோம், நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, வெங்காயம் இருந்தால் ஓரமாக எடுத்து ஒதுக்கிடுவோம், பூண்டு இருந்தால் ஓரமாக எடுத்து ஒதுக்கிடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கசப்பாக ஏதாவது கொடுத்தாங்கன்னா வேண்டான்னு சொல்லிடுவோம். ஸோ இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா சல்ஃபர் அப்படிங்கிற சத்துப்பொருளை உள்ளடக்கியதாக இருக்குது. ஸோ பியூட்டி மினரல், அதாவது அழகு தாது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் தான். ஸோ இந்த சல்ஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய கந்தக சத்து நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டாலும் சரி, வெளிப்புற பூச்சாக உபயோகப்படுத்தினாலும் சரி, நம்மளுடைய அழகு வந்து முழுமையாக பாதுகாக்கப்படும். ஸோ இப்போ இந்த சல்ஃபருக்கு என்ன இது தன்மை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோல் சுருக்கம் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்குது. தோல் வந்து புதுப்பிக்கிறதுக்கு, புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்கு, ப்ரீதிங்னு நம்ம சொல்லுவோம், ஸ்கின் ப்ரீதிங் அப்படிங்கிறது, அந்த சத்து வந்து இந்த சல்ஃபரில் தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம தோல் வந்து ஒரிஜினலாக ஒரு நிறம் இருக்கும், ஆக்சுவலி நம்ம வெளியே போய் அந்த தோலினுடைய நிறம் வந்து மாறி போயிடும், டேன் ஏற்படும். ஸோ இதை வந்து நம்ம தோலினுடைய நிறத்தை தக்க வச்சுக்கக்கூடிய தன்மை, அதாவது நிறம் வந்து புதுசாக உருவாயிடும், நீங்கள் வெள்ளை ஆகிடுவீங்கன்னு சொல்லலை, நம்மளுடைய கலர் என்னவோ ஆக்சுவலாக அது நல்லா பொழிவாக இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி தோலில் தழும்புகள் ஏற்படுது, ஏதாவது ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு, பூச்சி கடிச்சிச்சு, இடிச்சுக்கிட்டோம், ஏதாவது ஒரு ரத்த காயம் ஏற்பட்டுருச்சுன்னா அது ஒரு கருப்பு தழும்பாக மாறிடும். அந்த கலரை நேச்சுரலான கலருக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த சல்ஃபர் சத்துக்கு இருக்குது. இப்போ உணவாக எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதற்காக தேவை முதல்ல அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நாளைக்கு நமக்கு வந்து 140 கிராம் வந்து சல்ஃபர் தேவை. யூஸ்வலாக இது கிடச்சிரும். ஆனால் இன்றைக்கி வந்து பெண்கள் என்ன பண்ணுறோன்னா, அதை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறதுனால அந்த சத்து கிடைக்காம போகுது. அதனால் சீக்கிரம் வந்து அந்த இளமை அப்படிங்கிறது மாறி முதுமை அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிடுறோம், சீக்கிரம் தோல் சுருக்கங்கள்லாம் வந்துடுது. இந்த சல்ஃபர் சத்து நம்ம தேவையான அளவு எடுக்கும் பொழுது நம்ம உடம்புல வந்து மெத்தியோனைன் அப்படிங்கிறதும், தாரின், சிஸ்டைன், ஹெப்பாரின் அப்படிங்கிற அமினோ அமிலங்கள்லாம் சுரக்க ஆரம்பிக்குது. இந்த சத்து பொருள்கள்லாம் எதுக்கு தேவை? இப்போ மெத்தியோனைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட் வந்து எதுக்கு தேவைன்னா, இன்சுலின் நல்லா சுரக்கணும் அப்படின்னா தேவை. தாரின் அப்படிங்கிறது எதுக்கு தேவைன்னா, நம்ம கல்லீரல் பித்தநீர் சம்பந்தமான விஷயங்கள் சீர்படணும் அப்படின்னா அது தேவை. சிஸ்டைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட் எதுக்கு தேவைன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேறதுக்கு தேவை. ஹெப்பாரின் அப்படிங்கிறது எதுக்கு தேவைன்னா, நம்ம ரத்தம் உறைதல் வந்து சீராக இருக்கிறதுக்கு தேவையாக இருக்குது. ஸோ இந்த 4 அமிலங்களும் எதிலிருந்து சிந்தசிஸ் ஆகுது, உற்பத்தி ஆகுதுன்னா சல்ஃபர் சத்து இருந்தால் தான் உற்பத்தியே ஆகும். அப்போ நம்ம சல்ஃபர் சத்து சரியான உணவு முறையில் சேர்த்திக்கலை அப்படின்னா சர்க்கரையோடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு வராது, கல்லீரலோடைய செயல்திறன் மாறுபடும், நம்ம உடல்ல இருந்து கழிவுகள் வெளியே போகாது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த சல்ஃபர் சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம்னா, கண்டிப்பாக தோல் சுருக்கம் அடிக்கடி வந்துட்டே இருக்கும், டிப்ரெஷன் மாதிரியான பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், உடற்பருமன் அதிகமாக இருக்கும், அது கூடவே சேர்ந்து புவர் மெமரி, கான்சன்ட்ரேஷனே இருக்கவே இருக்காது. ஸோ இது எல்லாமே யாருக்கெல்லாம் சல்ஃபர் சத்து குறைபாடு இருக்கோ அவங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அப்போ சல்ஃபர் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழங்காலம் தொட்டே நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த ஒரு விஷயம் வந்து பச்சை சின்ன வெங்காயம் அடிக்கடி உணவில் சேர்த்திக்கிறது. ஆனால் இன்றைக்கி நம்ம அதை மறந்துட்டோம். ஸோ அப்போது ஒரு காலையில் வந்து பழைய சாதமும்
ஒரு 5 சின்ன வெங்காயமும் சாப்பிட்டா இருதயம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சல்ஃபர் சத்து. ஸோ அப்போது நம்ம அந்த சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து தோல் பொழிவாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், சுருக்கம் இல்லாமல் இருக்கும், நம்மளுடைய மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்தோன்னா பூண்டுலேயும் சல்ஃபர் சத்து அதிகமாக இருக்குது. அந்த பஞ்சன்ட் ஸ்மெல் இருக்குது இல்லைங்களா பூண்டில், அதுக்கு ரீசனே இந்த சல்ஃபர் தான். ஸோ அந்த பூண்டு வந்து நம்ம உணவில் வந்து எந்த வகையில் வேணாலும் சேர்த்திக்கலாம். பூண்டு பாலாக எடுத்துக்கலாம், இல்லை பூண்டை வந்து ஸ்டஃப் பண்ணி ஏதாவது டிஷ் பண்ணி சாப்பிடலாம். ஏதோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஏதாவது ஒரு வகையில் பூண்டை நீங்கள் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா உங்கள் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், உங்களுடைய ஸ்கின்னும் ஆரோக்கியமாக இருக்கும், ப்ரீதிங்கோடு இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா பால், சுத்தமான நாட்டு பசும்பாலில் சல்ஃபர் சத்து இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நாட்டுக்கோழி முட்டை, அதுலேயும் நமக்கு ஈஸியாக சல்ஃபர் சத்து கிடைக்குது. கடற்பாசி, எந்த பாசியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்பைருலினா கூட ஓகே தான். ஸோ ஸ்பைருலினா கேப்சியூல்ஸ் இன்றைக்கி கிடைக்குது, அதனுடைய பொடி கிடைக்குது. ஸோ அதை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோனாலே சல்ஃபர் சத்து கிடைக்கும், கூட நம்மளுடைய தோலும் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம உடல்லையும் அந்த பச்சை சத்து சேரும் பொழுது ஒவ்வொரு செல்லும் ரிஜுவனேட்டடாக இருக்கும். உடலினுடைய நோய்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கட்டுப்பாட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இந்த கருவேப்பிலையை எடுத்து வைக்கிறது, அதே மாதிரி சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை தூக்கி ஓரமாக போடுறது, பூண்டு இருந்ததுன்னா பொறுக்கி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்கிறோம். நிறைய பேருக்கு வந்து இந்த உணவு மசாலா இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் நம்ம இந்திய உணவில் இதெல்லாம் அதிகமாக சேர்த்துனதுனால தான் நமக்கு இவ்வளோ பொழிவும் இளமையும் மற்ற கண்ட்ரியில் இருக்கிறவங்கள விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிச்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பியூட்டி மினரல் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகு தாது சல்ஃபர் வந்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இப்போ நம்ம வந்து ஸ்கின்னுக்காக எக்ஸ்டர்னலாக நம்ம ஏதாவது போடுங்க அப்படின்னு சொன்னோன்னா என்ன சொல்கிறோம், கடலைப்பருப்பு மாவும் பைத்தம்பருப்பு மாவும் போட்டு குளிங்கன்னு சொல்கிறோமா இல்லையா? ஏன் அதை சொல்கிறோன்னா அந்த கடலைப்பருப்புலையும் பைத்தம்பருப்புலையும் அதிகமாக இருக்கக்கூடிய சத்து வந்து சல்ஃபர் சத்து தான். ஸோ அதனால தான் நம்ம முன்னோர்கள் அந்த பழக்கத்தை வச்சுருந்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னலாகவும் நிறையா சல்ஃபரை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை பத்திரமா பார்த்துக்குறோம், இன்டர்னலாகவும் சல்ஃபர் சத்து நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய இளமை பாதுகாக்கப்படும், நம்மளுடைய அழகு அப்படிங்கிறது இயற்கை அழகு அப்படிங்கிறது நம்மளால் பேணி காக்க முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். நம்ம அறிவோம் ஆரோக்கியம்ல டாக்டர் ஜெயரூபா அவர்கள் ஹெர்பல் ரிலேட்டட் ரெமெடிஸ்லாம் வந்து நிறைய சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து எந்த ரெமெடியை வந்து சொல்ல போறாங்க? இன்னைக்கு ஸ்கின்னை எப்படி டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக ஒரு சூப்பரான டீயோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க நேயர்களே பார்க்கலாம். காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். எல்லோருக்குமே நம்மளுடைய தோல் வந்து இளமையாக இருக்கணும், சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கணும், அழகாக இருக்கணும், பளபளப்பாக இருக்கணுங்கிற ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரெகுலராக நம்ம காலை நேரத்தில் இந்த மஞ்சள் அதே மாதிரி எலுமிச்சை சேர்ந்த டீ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து இருக்கும். இது எப்படி நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சளில் இருக்கக்கூடிய கர்குமின் அப்படிங்கிற இந்த வேதிப்பொருள் வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் வந்து நம்ம கல்லில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். மஞ்சளுக்கு எப்போவுமே நம்மளுடைய பாரம்பரியத்தில் அதே மாதிரி வந்து உணவு முறைகள்லையும் ஆன்மீகத்திலையுமே நிறைய முக்கியத்துவம் வந்து உண்டு. ஸோ அந்த அளவுக்கு பலன் தர்றதுனால தான் இதை நம்ம வந்து எல்லா விதத்துலையுமே வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த மஞ்சளை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறது, அதே மாதிரி கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றுறது, நம்ம உடம்புல பித்த நீரோட சுரப்பை வந்து அதிகப்படுத்துறதுனால நம்ம குடலும் வந்து ஆரோக்கியமாக இருக்குது. ஸோ இதனால் நம்மளுடைய தோல் வந்து ஆரோக்கியமாக இருக்குது. ஏன்னா நம்ம உடம்புல வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, இன்ஃப்ளமேஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து வயதான ஒரு தன்மை வந்துடும். அதே மாதிரி ஸ்கின்ல அங்கங்கே வந்து டாட்ஸ் வர்றது, பிளாக் டாட்ஸ் வந்து வர்றது, அதே மாதிரி வந்து ஸ்கின்ல வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன் வந்து அதிகமாக இருந்தது, இல்லை ஃப்ரீ ரேடிக்கல்ஸோட அளவு வந்து அதிகமாக இருந்தது, தொடர்ந்து உடம்புல வந்து கழிவுகள் தங்குது அப்படின்னாலே தோலில் தான் இந்த மாற்றங்கள் அதிகமாக தெரியும். ஸோ அதனால் மஞ்சள் வந்து நம்ம டீயாக எடுத்துக்கும் பொழுது
அது நம்மளுடைய தோலுக்கு வந்து நல்ல பளபளப்பை வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஸ்கின்ல வந்து அந்த ஹைட்ரேஷன் இருக்கிறதையும் வந்து இது உறுதிப்படுத்தும். ஸோ அதனால் வந்து நம்ம மஞ்சள் சேர்ந்து இந்த டீ எடுத்துக்கிறது நல்லது. ரெண்டாவதா இந்த டீயில் வந்து நம்ம எலுமிச்சை வந்து சேர்க்கிறோம். ஸோ எலுமிச்சையில் வந்து அதிகப்படியான வைட்டமின் சி சத்து இருக்குது. இந்த வைட்டமின் சி வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான இந்த கொலாஜன் சிந்தசிஸை வந்து இது இம்ப்ரூவ் பண்ணுது. இந்த கொலாஜன் வந்து பிரேக் ஆகி அடிக்கடி வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னா தான் நம்ம தோலில் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து சுருக்கங்கள் வந்து உண்டாகும். அதே மாதிரி கண்ணுக்கு கீழே வந்து கருவளையம் வந்து உண்டாகிறது, முகத்தில் வந்து கருநிற திட்டுக்கள் உண்டாகிறது. இது எல்லாமே வந்து இந்த கொலாஜன் சிந்தசிஸ் வந்து பிரேக் ஆச்சு, இல்லை கொலாஜன் வந்து அடிக்கடி பிரேக் ஆகிடுது அப்படின்னா தான் வந்து இந்த மாற்றங்கள்லாம் வரும். ஸோ அதிகப்படியான வைட்டமின் சி சத்து இருக்கக்கூடிய இந்த லெமனும் வந்து நம்ம இந்த டீயில் சேர்க்கறதுனால நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரிம்மாக வந்து இருக்கும். ஸோ வயதான ஒரு தோற்றம் வராமலும் தடுக்கிறதுக்கு நம்ம இந்த லெமனை வந்து பயன்படுத்தலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து பெப்பர் வந்து சேர்ப்போம். இந்த மிளகு அப்படிங்கிறது, இந்த மிளகுல இருக்கக்கூடிய பைப்பரின் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து நம்ம மஞ்சளில் இருக்கக்கூடிய கர்க்குமினை வந்து கிட்டத்தட்ட வந்து 2000 மடங்கு வந்து அதிகப்படுத்துது. அதனுடைய அப்சார்ப்ஷனை வந்து அதிகப்படுத்துது, அதனுடைய செயல்திறனை அதிகப்படுத்துது அப்படிங்கிறத நிறைய ஆராய்ச்சிகள் வந்து நிரூபிச்சிருக்கு. ஆனால் நம்மளுடைய பாரம்பரியத்திலுமே மஞ்சளை எப்போவுமே நம்ம மிளகு சேர்த்து குழம்புல வந்து சமைக்கக்கூடிய ஒரு நேச்சரும் வந்து இருக்குது. ஸோ மஞ்சளில் இருக்கக்கூடிய இந்த கர்க்குமின் அப்படிங்கிறது கொழுப்பில் கரையக்கூடிய ஒரு வேதிப்பொருள். ஸோ அதை வந்து ப்ராப்பராக அப்சார்ப் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள் அப்படிங்கிறது அவசியம். அதே மாதிரி காலை நேரத்திலே இந்த ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்ந்து இந்த டீ வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ அந்த மெட்டபாலிசம் ஸ்டிமுலேட் ஆகுது அப்படின்னா வெயிட் லாஸ்க்கும் அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசியாக இதில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து ஹனி சேர்ப்போம். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க ஹனி சேர்க்க தேவையில்லை. ஸோ மற்றவர்கள் வந்து நம்ம ஹனி சேர்க்கும்போது அந்த ஹனி வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ஹைட்ரேஷனை வந்து கொடுக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு ப்ளீச்சிங் எஃபெக்டையும் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோவையும் வந்து கொடுக்கும். ஸோ இந்த டீயை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். சுருக்கங்கள் வராமலும் ரொம்ப நாள் இளமையாகவும் இருக்கிறதுக்கு இந்த டீயை நம்ம ரெகுலராக வந்து பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டீ வந்து வெயிட் லாஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செரிமான கோளாறு இருந்தாலும் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கும் வந்து இதை பயன்படுத்தலாம். முக்கியமாக உங்களுக்கு அடிக்கடி வந்து மூட் ஸ்விங்ஸ் வந்து இருக்குது. முக்கியமாக அந்த பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி நிறைய பெண்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துலையும் இந்த டீ பயன்படுத்துறதுனால இந்த மஞ்சள் அதே மாதிரி வந்து எலுமிச்சை வந்து நம்ம பிரெயினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரெயின் டிரைவ்டு நியூரோ ஃபேக்டர் அப்படிங்கிற வேதிப்பொருள்களோட அளவை அதிகப்படுத்துறதுனாலையும் செரோட்டோனின் அண்ட் டோப்பமைனோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸோட லெவலையும் வந்து பேலன்ஸ்டாக வச்சுருக்கிறதுனால நமக்கு நம்ம மூட் ஸ்விங்ஸ்லாம் வராமல் மகிழ்ச்சியான ஒரு மனநிலைக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டீயை வந்து நிறைய பயன்கள் இருக்குது. முக்கியமாக நம்மளுடைய தோல் வந்து பளபளப்பாக இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். ஸோ இந்த டீ எப்படி தயாரிக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்கின்னை டீடாக்சிஃபை பண்ணி தோலுக்கு பளபளப்பை கொடுக்கக்கூடிய இந்த மஞ்சள் எலுமிச்சை டீ வந்து இப்போ நம்ம தயாரிக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். மஞ்சள் 1 டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு அரை எலுமிச்சை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெப்பர், தேவையான அளவு தேன் வந்து கலந்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு அரை எலுமிச்சை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து பெப்பர் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த டீ வந்து நம்ம தயாரிக்கலாம். இந்த மஞ்சள் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே கொதிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் ஒரு அரை எலுமிச்சை வந்து இப்போ நம்ம சாறு பிழிஞ்சு விட்டுறலாம். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் தேவையான அளவு தேன் வந்து கலந்துக்கலாம்.
ஸோ இப்போது ஸ்கின்னை டீடாக்சிஃபை பண்ணக்கூடிய இந்த மஞ்சள் எலுமிச்சை சேர்ந்த டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ தோலில் வந்து அடிக்கடி வந்து எனக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருது, இல்லை தோல் வந்து ரொம்ப வறட்சியாக இருக்குது, முகத்தில் வந்து பிம்பிள்ஸ் வருது, முகத்தில் கருநிற திட்டுக்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாரத்தில் ஒரு 3-4 டேஸ் வந்து இந்த டீயை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பளபளப்பாக இருக்கும். அதே மாதிரி தோலில் உண்டாகக்கூடிய சுருக்கங்களையும் வந்து இது குறைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டீயை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ஸ்கின்னை இளமையாக வச்சுக்கொள்ளக்கூடிய இந்த மஞ்சள் எலுமிச்சை சேர்ந்த டீ எப்படி தயாரிக்கிறது நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த டீ வந்து நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தோல் ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பாடி வந்து டீடாக்சிஃபை ஆகும், ரத்தத்தில் உண்டாகக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேறும், கல்லீரல் வந்து புதுப்பிக்கப்படும். நிறைய பேருக்கு பித்தப்பையில் வந்து கற்கள் இருக்குது அப்படின்னாலும் இந்த மஞ்சள் எலுமிச்சை சேர்ந்த டீ எடுத்துக்கும் போது அந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய பித்த நீர் வந்து ஃபாஸ்ட்டாக வெளியேறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த கற்கள் உருவாகாமலும் வந்து இது தடுக்கும். அதே மாதிரி செரிமான கோளாறு இருக்கிறவங்களும் இந்த டீயை வந்து நம்ம எடுத்துக்கலாம். உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த டீ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டீ அப்படிங்கிறது வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு விஷயம். ஸோ நிறைய விஷயங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக உங்களுடைய ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் ரொம்ப நாள் இளமையாகவும் சுருக்கங்கள் எதுவுமே இல்லாமல் நல்ல ஹைட்ரேட்டடாக அழகாக இருக்கிறதுக்கு இந்த டீயை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த டீயை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னெல்லாம் உங்களுக்கு பலன் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு முறையும் பொதுகை பாரதி அவர்கள் சிறப்பான சிறுகதைகள்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து எந்த கதை சொல்ல போகிறாங்க? கேரிங் ஹார்மோனான ஆக்சிடோசின் எப்படி சுரக்குது அண்ட் அதை பேஸ் பண்ணின ஒரு சூப்பரான கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நேயர்களே பார்க்கலாம். புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. நம்மள பல பேருக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு உந்துதல் வரும். இதை இப்போ செஞ்சிடணும், அப்படி செஞ்சிடணும் அப்படின்னு வேக வேகமாக செய்வோம். சில சமயம் நம்ம நினச்சது நடக்கலை அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடும். ஆனால் ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடுச்சு அப்படின்னா அதுக்காக நம்ம எதுவுமே செய்ய முடியாமல் சோர்ந்து உட்கார்ந்துறது தான் நம்ம பல பேர் செய்கிற தவறு. இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமானால் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க மனநல நிபுணர்கள். பொதுவாக மன அழுத்தம் அதிகமாகுது அப்படின்னு சொன்னால் ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு சுரப்பி அதிகமாக சுரக்குமா. இந்த சுரப்பி ஒரு கேரிங் ஹார்மோன். நம்ம அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் அல்லது மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறோம் அப்படின்னா நம்மளை நாமளே எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹார்மோன் நம்ம உடலில் தானாகவே சுரக்கும். இந்த கேரிங் அப்படிங்கிறத நமக்கு நாமே கொடுத்துக்கிறதுங்கிறது ஒரு பக்கம். அடுத்தவங்களுக்கு நம்ம கேர் கொடுக்குற போது நம்மளோட ஸ்ட்ரெஸ் குறையும் அப்படின்னும் நிபுணர்கள் சொல்கிறாங்க. சரி, இதை பற்றி தான் இன்னைக்கு நாம் குட்டி ஸ்டோரியில் சிந்திக்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் பர்மாவில் உள்நாட்டு கலவரங்கள் அதிகமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. வரலாற்றில் படித்த எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்த பர்மாவிலிருந்து அகதிகளாக புறப்பட்டு வந்த நம்ம இந்திய மக்கள் நிறைய பேர் எவ்வளவு துன்பப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இங்கேருந்து புலம்பெயர்ந்து போய் அங்கே உழைச்சி சம்பாதிச்சு நிறைய சொத்துக்களை சேர்த்து நல்ல வாழ்க்கை வசதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் ஒரே ராத்திரியில் அகதிகளாக இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு உயிர் தப்பிச்சா போதும் அப்படிங்கிறதுக்காக பல கிலோமீட்டர் நடைப்பயணமாகவே இந்திய எல்லைக்குள்ளே வந்தாங்க. இப்படி ஒரு சோகமான ஒரு துன்பமான காலகட்டம் அந்த காலகட்டம். பர்மாவில் இருந்து சாரசாரையா ஆயிரக்கணக்கான மக்கள் பாதையாக நடந்து மலை மேலையும் காட்டு வழியாகவும் கல்லு முள்ளையும் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து இந்திய எல்லைக்குள்ள வந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி கூட்டம் கூட்டமா வந்துகிட்டு இருந்த அந்த இடத்துல ஒரு வயதான முதியவர், அவருடைய பையன், அவருடைய குடும்பம், இவங்க எல்லாரும் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் மூட்டைகள்ல அவசியமான பொருட்களையும் துணிமணிகளையும் மட்டும் எடுத்துக்கிட்டு நடந்து வந்தாங்க. பல நாள் நடைப்பயணம், அதனால அவங்களுக்கு ரொம்ப சோர்வு. இரவு பகல் பாராம நடந்து வந்துட்டே இருந்ததுனால, ஏன்னா போர் உள்நாட்டு கலவரம்ங்கிறதுனால உயிர் தப்பிச்சா போதும்னுட்டு ஒன்றும் பெருசா அவங்க கையில பொருட்கள் இல்லை. கொண்டு வந்த கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு பொருளும் தீந்து போயிடுச்சு. வயசானவரும் இருக்காங்க, குழந்தைகளும் இருக்காங்க, நடுத்தர வயதினரும் இருக்காங்க. அப்படி எல்லாரும் வந்துட்டு இருக்கிற போது இந்த குடும்பமும் அந்த கூட்டத்தோட வருதுங்க. வந்துட்டு இருக்கிற போது அந்த இளைஞன், அவருடைய மனைவி, குழந்தைங்க எல்லாம் வர்றாங்க. அவங்களுடைய வயது முதிர்ந்த அப்பாவும் வர்றாரு. பெரிய மலை மேலே ஏறி அந்த சிகரத்துக்கிட்ட வந்து திரும்ப மறுபடியும் பள்ளத்தாக்கில் இறங்கி அப்படி மறுபடியும் ஏறி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ
எல்லாரும் நடந்து வரும்போது இந்த அப்பாவுக்கு இந்த வயதான முதியவருக்கு நடக்க முடியல. இதுக்கு மேலே என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, இனி என்னை பற்றி நீங்கள் கவலைப்படவே படாதீங்க, நான் வாழ்ந்து முடித்தவன், இனிமே நான் வந்து உயிர் வாழ்ந்து தப்பிச்சு என்ன பண்ண போகிறேன், நீங்கள் குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு பத்திரமா நீங்கள் இந்தியாவுக்குள்ளே போயிடுங்க, நான் இப்படியே முடிஞ்ச வரைக்கும் நடக்கிறேன், இல்லையா இந்த காட்டுக்குள்ளேயே உக்காந்துருக்கேன், அதோட என் வாழ்க்கை முடியட்டும் அப்படின்னு அந்த அப்பா சொன்னார். இந்த பையனுக்கு அதை கேட்ட உடனே மனசு ரொம்ப பாரமாக இருந்துச்சு. என்னதான் வயசு முதிர்ந்தவர் பெரியவர், வாழ்ந்து முடிச்சுட்டேன் நான், எனக்கு போதும்னு அவர் சொன்னாலும் கூட பெத்தாப்பாவை விட்டுட்டு எப்படி வர்றது அப்படின்னு இவனுக்கு ஒரு யோசனை. அப்போ அந்த பையன், அந்த வயசானவருடைய மகன் ஒரு ஐடியா பண்ணார். என்ன சொன்னாருன்னா, அப்பா கிட்ட, அப்பா ரொம்ப கரெக்டு தான், உங்களால் நடக்க முடியல, வயசு கூடிருச்சு தான், நான் போய் உழைச்சி சம்பாதிச்சுக்கிறேன், அதே நேரத்தில் எனக்கு இந்த பாருங்க இந்த குட்டி பையன் யாரு, இவரோட பையன், அந்த தாத்தாவோட பேரன், இவனை தூக்கிட்டு நடக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால இவன் நீங்க வச்சுக்கோங்க, நீங்க உங்களாலையும் நடக்க முடியல, இவனாலையும் நடக்க முடியல, அதனால 2 பேரையும் நான் கூட்டிக்கிட்டு போய் சேர்றதுக்குள்ள மறுபடியும் குண்டு போட்டாங்கன்னா போச்சு எல்லாருடைய உயிரும், அதனால நாங்கள்லாம் தப்பிச்சு போயிட்டு இருக்கோம், நீங்க இவனை வச்சுக்கிட்டு பத்திரமா இருங்க அப்படின்னு அப்பா கிட்ட பேரனை ஒப்படைச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த பையன் விறுவிறுன்னு. இப்ப அந்த தாத்தா மனசுக்குள்ள யோசிச்சாரு, அட படுபாவி, நான் வயசானவன் வாழ்ந்து முடிச்சவன், நீங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு போகணும் சொன்னா நீ என்னைய விட்டது மட்டும் இல்லாம இந்த சின்ன பிள்ளை வாழ வேண்டிய இந்த குழந்தையையும் விட்டுட்டு போறானே இவன், மனுஷனா இவனை போய் பிள்ளையா பெத்தேனேன்னு மனசுக்குள்ள கோவப்பட்டவர் டக்குன்னு பேரனை தூக்கி தோல்ல வச்சாரு. வச்சவர் விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சாரு, எல்லாருக்கும் முன்னால போக ஆரம்பிச்சாரு. அந்த எல்லையை தாண்டி அந்த மகன், அவரோட மனைவி, பொண்ணு இவங்கெல்லாம் வர்றதுக்கு முந்தி தாத்தாவும் பேரனும் வேகமா அந்த எல்லையை தாண்டி அடுத்த இராணுவ அந்த கட்டுப்பாட்டு அறைக்கிட்ட வந்துட்டாங்க. அவங்க அதாவது ஆபத்தான பகுதியிலிருந்து பாதுகாப்பான பகுதிக்குள்ள வந்து சேர்ந்துட்டாங்க. பையன் வர்றதுக்கு முன்னாடியே தாத்தாவும் பேரனும் வந்துட்டாங்க. என்னப்பா வரமாட்டேன், நான் இனிமே எதுக்கு வாழணும், என்னால் நடக்க முடியாதுன்னெலாம் சொன்னீங்க, இப்போ வந்துட்டீங்க அப்படின்னு. அப்போ அந்த தாத்தா சொன்னார், நீ மனுஷனாடா, உன்னை நம்பி இந்த பிள்ளைங்க இருக்காங்களேன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா, இந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்து உங்கள் கூடவே இவனையும் வச்சுக்கோங்க, நீங்கள் 2 பேரும் இருந்தா இருங்க இல்லாட்டி போங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டியே, என்னைய பற்றி யோசிக்கலை, இந்த குழந்தைய பார்த்துக்க வேணாமா, அவனை வளர்த்து நாளைக்கு ஆளாக்க வேணாமா, அதான் தூக்கி தோளில் வச்சுட்டு நடந்து வந்துட்டேன் அப்படின்னாரு தாத்தா. அப்போ தான் அந்த பையன் சிரிச்சுட்டே சொன்னான், உங்களை மட்டும் காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிற போது உங்களுக்கு அது தேவையில்லைன்னு தோணுச்சு, எதுக்கு இனிமேல் வாழணும்னு நினச்சிங்க, ஆனால் இந்த பாசம் வச்சிருக்கிற குழந்தைய காப்பாற்றணும்னு நினைக்கிற போது எங்கேருந்துப்பா உங்களுக்கு தெம்பு வந்துச்சு அப்படின்னு. ஆமாண்டா தெரியல எனக்கும் அப்படின்னு. இதுதான் அந்த ஆக்சிடோசின் அந்த ஹார்மோன் அப்படிங்கிறது, கேரிங் ஹார்மோன் அப்படின்னு இதுக்கு பேர். ஒரு மன அழுத்தத்துக்கு நம்ம ஆளாகிற போது நமக்கு நாமே கேர் கொடுத்துக்கிறதுங்கிறது ஒரு வித வைத்தியம். அப்படின்னா யாருக்கு கேர் தேவைப்படுதோ, யாருக்கு ஆறுதல் தேவைப்படுதோ அவங்களுக்கு உதவியாக ஒரு சப்போர்ட்டாக நாம் ஏதாவது செஞ்சோம்னா நம்ம மனசில் இருக்கிற மன அழுத்தமும் தன்னை போல போயிடும். அதிகமான ஒரு கேர் கொடுக்கணுங்கிற வேகத்தில் அந்த தாத்தாவுக்கு வயது மூப்போ உடல் உபாதையோ எதுவும் தெரியவே இல்லை. குழந்தைய காப்பாற்றி ஆகணுங்கிற ஒரே நோக்கத்தில் தாண்ட முடியாத எல்லையை கூட தாண்டி வெளியில் வந்து பாதுகாப்பாக சேர்ந்தார். பார்த்தீங்களா, அதுதான். சிந்திக்கலாமா? ஓகே ஜெய், இன்னைக்கு ரிஸ்கோ மீட்டரில் மிஸ்டர் ரமேஷ் என்ன மாதிரியான ஆஸ்ட்ரோ பேஸ்டு ஃபினான்ஷியல் அட்வைஸ்லாம் நம்ம நேயர்களுக்கு கொடுக்க போறாரு? போன வாரத்தின் தொடர்ச்சியாக கோடீஸ்வரர் யோகம் யார் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்றத வந்து சொல்ல போறாங்க. வாங்க போய் பார்த்து தெரிஞ்சுப்போம். கோடீஸ்வரன் ஆவேனா என்ற எண்ணத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தில் இந்த கோடீஸ்வர யோகம் என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற ஆன்சைட்டி எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா, அதை பற்றின விஷயத்தை இந்த காணொலியில் காண்போம். ஒரு குடும்பத்தில் எனக்கு கோடீஸ்வரர்கள் வேண்டும். யாரெல்லாம் குடும்பத்தில் இருப்போம்? ஒரு மனைவி, ஒரு கணவன் மனைவிக்கு அப்புறம் குழந்தைகள். இதுதான் மைக்ரோ லெவல் ஃபேமிலி அப்படிங்கிறோம்ல. ஜாயின்ட் ஃபேமிலிங்கும் போது நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ மைக்ரோ லெவல் ஆகிட்டோம். இப்போ கணவன் மனைவி அண்ட் குழந்தைகள் இந்த 3 பேருக்கு உண்ட ஒரு விஷயத்தில் தான் கோடீஸ்வர யோகம் இருக்கிறதா அப்படின்னு செக் பண்ண வேண்டியிருக்கு. இதில் சில நுணுக்கமான விஷயமாக பார்ப்போமா. இப்போது ஒரு கிரகங்கள் அப்படின்னு எடுத்துப்போம். 9 கிரகம் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த 9 கிரகத்துலேயும் ஒரு கிரகமும் ஜோதிட அடிப்படையில் பார்த்திங்கன்னா 3 பாத சாதகங்கள் அமையும். 3 இடத்துல உட்காந்துருக்கும். அதாவது அஸ்வினி மகம்
மூலம் அப்படின்னு கேது நட்சத்திரத்தில் இருக்கும். இப்படி ஒன்று 3 ஸ்டார் எடுத்துன்னு வச்சுருக்கோம். 27 ஸ்டாரில் ஆளுக்கு 3 ஸ்டார் எடுத்து வச்சுருக்கோம். இந்த 3 ஸ்டார்லேயும் ஏதாவது ஒரு ஸ்டாரில் தான் இவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை காட்டுவாங்க. அந்த சக்ஸஸ் ஸ்டோரி காட்டக்கூடியவங்க தான் இந்த கோடீஸ்வர யோகத்துக்கு அதிபதியாக போகிறாங்க. அப்படி பார்த்தாக்க இந்த அஸ்வினி நட்சத்திரம், மகம், மூலம் அப்படிங்கிற இந்த கேதுவுடைய தன்மை கொண்டவர்கள் நார்மலாக சொல்லுவோம் மகத்தின் நட்சத்திரம்னு ஒன்று, மகத்து ஜெகத்து ஆழ்வாங்கன்னு ஒரு வசனம் சொல்லிவிடுவோம் இல்லையா. அப்போது அந்த மகத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் எடுத்துக்கிறது. அடுத்ததாக பார்க்கும்போது நமக்கு பரணி நட்சத்திரம் தரணி ஆளும்னு சுக்கிரனுக்கு சொல்லுவோம். ஸோ இவங்களும் நமக்கு எடுத்துக்கிறாங்க. உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிற அந்த சூரியனுடைய நட்சத்திரம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான நட்சத்திரம், உழைத்து அதனுடைய பலனை கொண்டு வந்துடுவார்கள். இவர்கள் இந்த குடும்பத்தினுடைய அந்த தலைவராக இருக்கலாம், இல்லை அவருடைய மனைவி இருக்கலாம், இல்லை அந்த குழந்தைகள் இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த வீடும் வந்து அந்த கோடீஸ்வர அந்த யோகத்தை அடையிறது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த சந்திரன் வந்து அடிக்கடி ரோகிணி தான் டச் பண்ணிட்டு போகும் அந்த 27 நட்சத்திரத்தில் செலஸ்டியல் சிஸ்டத்தில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்குரியவர்கள் இந்த குபேர யோகத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் பெறுகிறார்கள். அதே மாதிரி புதன் அப்படிங்கிறவர் தன்னுடைய செயல்னால் தன்னுடைய இடத்துல நீச்சமாகக்கூடியதுன்னு சொல்லக்கூடிய மீனராசியில் புதன் வந்து நீச்சமாவார். ஆனால் அதில் ஆச்சரியமான விஷயம், அந்த நீச்சமான ரேவதி நட்சத்திரத்தில் தான் அவர் யோகத்தை கொடுக்கக்கூடியவர். புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது, குருவுடைய நட்சத்திரம். அது 4வது பாதமாக கடகத்தில் வந்து உட்காரும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவரும் நல்ல ஒரு யோகியாக அமைகிறார். அதே மாதிரி பூஷ நட்சத்திரம் அப்படின்னு சனியுடைய நட்சத்திரம் இருக்கிறது. இந்த நட்சத்திரமும் இவர்களுக்கு யோகத்தை கொடுப்பார். ராகு அப்படின்னு இருக்கார் இல்லையா, எதையுமே பெருசாக செய்யக்கூடியவர், எதையுமே தடையை தாண்டி செய்யக்கூடியவர் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டவர். அந்த ராகு சுவாதி நட்சத்திரத்திலே அவர்களுக்கு அனுகூலமாக இருப்பார். இப்படி ஒரு நட்சத்திரமும் இருக்கும்போது செவ்வாய் விட்டுட்டுமே அப்படின்னு ஒரு யோசனை வரும். செவ்வாய் மிருகசிரிஷம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இந்த ரிஷப ராசிக்குள்ளே இருக்கும்போது அவர் வந்து பர்ஃபெக்டாக ஹெல்ப் பண்ணுறார் அப்படின்னு பார்க்க முடிகிறது. இப்படி கோடீஸ்வரத்திற்கான அந்த குடும்ப நிலை, சகோதர சகோதரிகள் இல்லாமல் இந்த குடும்பத்தில் உள்ள இருக்கிற என்னுடைய பையன், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மைக்ரோ லெவல் ஃபேமிலியில் கோடீஸ்வர யோகம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் இருந்தாங்கன்னா we can say ஒரு டிக் மார்க் போட்டுக்கலாம். எப்படியும் ஒரு இடத்துல நம்ம கோடீஸ்வரனை அந்த பில்லியனர் மார்க் அப்படிங்கிற அந்த டார்கெட் ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு எடுத்துக்க முடியும். கோடீஸ்வர யோகம் என்ற தொடரை நாம் தொடர்ந்து காண்போம். நீங்கள் விடாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய கண்டினியூட்டி புரியும் என்பதிலே சந்தேகமில்லை. நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான செக்மெண்ட்ல நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். Until this is bye bye from Ashika and Jay. இது உங்கள் யுகம் Connect.